ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னா புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசையாக ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன நடக்கும், என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சினால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல குரு பகவான்னா யாரு, முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். குருனா புத்திரக்காரன், குருனா தனகாரன். அப்ப குரு பகவான் தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம வருமானம் பண்றதுக்கு, இது மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான். கோள்கள் 9 நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா 100% சுப கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். மற்ற சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்கெல்லாம் விட 100% வந்து சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். அது இல்லாம நம்ம கோவில்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் கோள்கள்ல இருக்கிறதுல பெரிய கோயில் எதுனா குரு தான். அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, கோள்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம். அப்ப சூரிய குடும்பத்திலே பெரிய கோயில் எதுனா வியாழன்ங்கிற குரு தான். ஸோ அதுவும் இல்லாம இந்த குருவை தான் பாத்தீங்கன்னா கோள்களின் அரசன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான், அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோளுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக காந்தப்புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலையும் சரி, நம்ம ஜாதகத்திலையும் சரி, கோச்சாரங்களையும் சரி, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும், அதனாலதான் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும். பொதுவா அப்பாவோட காரகம் சூரியன், அம்மாவோட காரகம் சந்திரன் சொல்லுவாங்க. ஆனா குருவை வச்சுதான் அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சூரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், அப்ப மொத்தம் 16 வருதான். அப்ப குரு 16 வருஷம். அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால குரு நல்லா இருந்தாலும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்லலாம். புனிதமான கிரகம் எதுனா குருன்னு சொல்லிட்டோமா, அதனாலதான் இப்ப ஒருத்தவங்க ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கும், 12 கட்டத்திலையும் கிரகம் இருக்காது. அதே மாதிரி 12 கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது. ஒரு சில கிரகம் சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. இல்லைன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. அதனால இந்த குரு பகவான வருஷம் பயிற்சி ஆவார். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது 12 வருஷம் 12 கட்டத்துக்கு வந்துட்டாரா, அப்ப 12 கட்டத்துக்கும் குரு பகவானோட பலன் கிடைக்கும். அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி, ஒரு ஸ்திர ராசி, ஒரு உபயராசி, 3 ராசிகளையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு தான். வேற எந்த கிரகமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி, ஒரு ஸ்திரராசி, ஒரு உபயராசியை பார்க்காது. இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு இருக்கு. ஸோ இதுதான் குருவான சின்ன இன்ட்ரோ குருவை பத்தி. இந்த குரு பேச்சினால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு, சனி, ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுல சொல்லியிருப்போம். இப்ப இந்த குரு இங்க வராரு மிதுன வீட்டுக்கு. இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, புதனோட வீடு. அப்ப இந்த குரு பேச்சினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும். இப்ப இந்த குரு பகவான் இங்க 1 வருஷம் இருப்பாரு, இந்த 1 வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும். அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இவரு காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம்னா திருமணத்தை சொல்றது சுக்கிரனோட வீடு. இப்ப புதன் வீட்டுல இருந்து சுக்கிரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும். அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இது வந்து ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, மிதுன ராசியில காதலை குறிக்கிறது. அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும். இன்னொன்னு, இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை குறிக்கும். அதாவது இப்ப நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த போர்கள் அதிகமாகும். எதனாலன்னா சனி பகவானாலே ராகு பகவானாலே போர்கள் அதிகமாகும். அது வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், அவரை பாருங்க. ஆனா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு, இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு. சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வப்போது பாத்தீங்கன்னா போர் நிறுத்தங்கள் இருக்கும். அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபுருஷன் 11ஆம் இடமான கும்ப வீட்டை பாக்குறாரு. இந்த கும்ப வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும். அது நிறைய கோயில்கள் பூட்டி இருந்திருப்பாங்க, அந்த பூட்டின கோயில் திறப்பாங்க. நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும், அந்த கோயில்கள் எல்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும். ஸோ இதனால இந்த குரு பேச்சினால இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோரணம் புதுத்தெரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயிலை சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
இப்ப இந்த குரு பயிற்சியில நம்ம இப்ப மேச ராசியை பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது மேச ராசிக்காரவங்களுக்கு பொதுவாகவே இந்த குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உரிய அதிபதி. அப்ப 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 12ஆம் இடம்ங்கிறது விரயம் சேமிப்பு, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். இவ்வளவு நாள் அவர் 2ஆம் இடத்துல இருந்தார், நல்லதான் செஞ்சுட்டு இருந்தார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துல தனகாரம் இருக்கலாம். சொன்னா 2ஆம் இடத்துல வந்து பணவரவு உங்க சக்திக்கு ஏற்ற அளவுக்கு, உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு பணவரவாயை குரு பகவான் கொடுத்துட்டு இருந்தார். இப்ப 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு இந்த மேசராசிக்காரவனுக்கு. இதே நேரத்துல குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கலாமா அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. ஸோ இந்த 3ஆம் இடத்துக்கு குரு பகவானால என்னென்ன நெகட்டிவ்ஸ் நடக்குங்கிறத நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். முதல்ல இந்த குரு பகவானால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். ஸோ அப்ப இருக்கிற இடத்த பத்தி நம்ம பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். எங்கெல்லாம் பாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடங்களை பார்க்கிறார் மேசராசிக்கு. ஏன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்றாரு. 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆம் இடத்தை பாக்குறாரு, பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லி 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 11ஆம் இடத்தை பாக்குறாரு. சரி, ஓகே. இப்ப இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணமே ஆகாம இருக்கிற 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா திருமணம் நடந்துடும். ஏன்னா இது வந்து புதனோட வீடு. புதன் வீட்டுல இருந்து குரு பகவான் சுக்கிரன் கிட்ட பார்க்க போறாரு. உங்களுக்கு அது 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது திருமணமே ஆகாம இருக்கிற மேசராசிக்கார நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா 7.5 சனி வேற, 7.5 சனி தான் திருமணமும் நடக்கும். ஸோ திருமணம் நடந்துடும் முதல்ல. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆனவங்களுக்கு மனைவி ரொம்ப நாட்களா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதியிலையோ இல்ல ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையிலையோ இல்ல மனைவிக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு வைங்க. ஒரு 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. அப்ப 7ஆம் இடத்தை மட்டும் இல்ல, 11ஆம் இடம் ஆசை அபிலாசை சொல்ற இடத்த 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரா. அப்ப கண்டிப்பா பிரிந்த கணவன் மனைவி கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. இந்த பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்னா பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் சொல்றது. ஸோ இப்போ பிசினஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் நல்லா இருக்கும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இந்த 7ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்பை சொல்றது. அப்ப நிறைய பேர் அரசியல்வாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, மேசராசிக்காரங்கள்ல நிறைய பேர் அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 7ஆம் இடம் தான் வந்து மக்கள் தொடர்பை சொல்றது, சர்வீஸ் ஓரியன்டா சொல்றது. ஸோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அரசியல்வாதி நிறைய பேருக்கு நன்மை நடக்க போது, ஒரு பதவி ஒண்ணு கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா 9ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பாக்குறப்ப கண்டிப்பா பதவி உண்டு. இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் முதல்ல. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்கும்போதுதான் கணவனா இருந்த மனைவிக்கோ மனைவியா இருந்த கணவனுக்கோ கண்டிப்பா வேலை உண்டு. ஏதாவது பிசினஸ் பண்றேன்னு நினைச்சா அவங்க பேர்ல பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அந்த மேசராசிக்காரங்களுக்கு. 7ஆம் இடம் வந்து நீங்க எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க நிறைய இடத்துல சண்டை வளர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்து நீங்க போய் சம்மந்தப்படுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் நடந்துச்சு. இப்போ இது எல்லாமே பாசிட்டிவா நடக்க போகுது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. சரி, வேற எங்க குரு பகவான் பார்க்கறது அப்படின்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அப்பாவோட உடல்நிலை முதல்ல முன்னேறும். ஏன்னா அந்த மேசராசிக்காரர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேற கேட்டாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாரு, அப்பாவுக்கு சரியாகுமா அப்படின்னு. கண்டிப்பா இப்ப மாறிடும். ஏன்னா குரு பகவான் வந்து 9ஆம் இடம், இதுக்கு அதிபதியே குரு பகவான் தான், 9ஆம் வீட்டு அதிபதியே குரு பகவான் தான். அவர் வீட்டை அவரே பார்க்க போறாரு. இப்ப தந்தை ஸ்தானத்துல கூட 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மேசராசிக்காரங்களோட அப்பாவுக்கு உடல்நிலையில கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி நீங்க என்னெல்லாம் நன்மைகள் செஞ்சீங்க, என்னெல்லாம் தான தர்மங்கள் செஞ்சீங்களோ, நல்ல காரியங்கள் செஞ்சீங்களோ அதுக்கான பலன்கள் எல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க. ஏன்னா 9ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா உபதேசம், 9ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா தான தர்மம் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது நீங்க என்னெல்லாம் தான தர்மம் செஞ்சீங்களோ, என்னெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அதுக்கான பலனை இந்த குரு பயிற்சியில நீங்க அனுபவிப்பீங்க. சார் 7.5 சனி ஆரம்பிக்குதே அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. 7.5 சனி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 30 வயசுக்கு மேல இருக்கவங்க பாதிக்காது. 30 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அனுபவம் தான். 7.5 சனி தான் ஒருத்தர் வந்து வேலைக்கு போவான், 7.5 சனி தான் கல்யாணம் பண்ணுவாங்க, 7.5 சனி தான் குழந்தை பிறக்கும். ஸோ வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே 7.5 சனி நடக்கும். ஸோ அதனால மேசராசிக்காக பெருசா கவலைப்பட வேணாம். அதிகமா உழைச்சிங்க அப்படின்னா, அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த சனி போனதை செய்ய மாட்டாங்க. 9ஆம் இடத்தை குருபான் பாக்குறப்ப இன்னும் என்ன கிடைக்கும்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். கண்டிப்பா இந்த இடத்துக்கு அதிபதியான குருவே அந்த இடத்த பார்க்கும்போது கண்டிப்பா மேசராசிக்காரங்க நிறைய பேருக்கு நான் சொன்ன எல்லாமே கிடைக்கும். சார் வேற எங்க பாக்குறாரு அப்படின்னா 11ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏன்னா அந்த மேசராசிக்காரங்க 11ஆம் இடத்துல குருபான் பார்க்கும்போது பிசினஸ்ல கண்டிப்பா அவங்களுக்கு லாபம் உண்டு.
முதல் பாயிண்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த மேசராசிக்காரங்களோட அண்ணன் கூட அக்கா கூட நிறைய பேருக்கு மனஸ்தாபம் இருந்திருக்கும். அது இப்ப மாறிடும். ஏன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய அண்ணன் அக்காவை சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களோட அண்ணன் கூட அக்கா கூட இந்த மனஸ்தாபம் மாறும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மேசராசிலேயே ராகுல் கேது இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டைவர்ஸ் நடந்துச்சு. அவங்கலாம் பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா இப்ப செய்யலாம். ஏன்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்திருப்பாங்க. அவங்க அந்த தாக்கத்துல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. கண்டிப்பா 2ஆம் திருமணம் செய்யலாம்னா கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா முக்கியமான இடங்களை குரு பகவான் பார்க்க போறாரு. சோ கண்டிப்பா 2ஆம் திருமணம் செய்யலாம்னா செய்யலாம். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை பிறக்கும்னா பிறக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பாக்குறாருல, 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் அது. அப்ப 2வது குழந்தைக்கு முயற்சி பண்றோம், கண்டிப்பா குழந்தை உண்டு. மேசராசிக்காரங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டுவாங்க. 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் 7.5 சனியா வராது. அது இல்லாம குரு பயிற்சி பாக்குற இடங்கள் நல்லா இருக்கும். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, இது மாதிரி சுப வேலைகள் நிறைய பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்றது, பிள்ளைங்களுக்கு காது குத்து, இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சுப செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த குரு பயிற்சி அதுக்கு உதவியாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து கோவில் திருப்பணிகள்ல ஈடுபடுவாங்க. ஏன்னா 9ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது கோவில் திருப்பணிகள்ல நிறைய பேர் அவங்கள ஈடுபடுத்திப்பாங்க. கோர்ட்டு கேஸ் நடக்குதுன்னு வைங்க, இப்ப அது ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அது உங்களுக்கு சாதகமாகவும் வரும். ஏன்னா இது வந்து துலாம் வீடு. துலாம் வீடு வந்து நீதிபதி ராசின்னு சொல்றது. ஸோ அப்ப இந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது ரொம்ப நாளா தீர்ப்பு வராம இருக்க கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தீர்ப்பு வந்துடும். அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். அப்ப அந்த குரு பகவானால என்னென்ன நெகட்டிவ் நடக்கும் அப்படின்னா, 3ஆம் இடத்த குரு பகவான் வராது. 3ஆம் இடத்த குரு பகவான் வரக்கூடாது. முதல்ல வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சொல்றக்கூடிய புதனோட வீடு வேற, 3ஆம் இடம் வேற. அப்ப கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். இந்த மேசராசிக்காரங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா மெயின்டைன் பண்ணணும். கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். கரெக்டா டாக்ஸ் கட்டுறது இதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். இன்னொன்னு இஎன்டி ப்ராப்ளம் வராம பாத்துக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் தான் இஎன்டியை சொல்றது. ஸோ கண்டிப்பா இப்ப இஎன்டி ப்ராப்ளம் வராம பாத்துக்கணும். தங்க நகைகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். ஏன்னா வந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போதுதான் தங்க நகைகள் ஏதாவது மிஸ் ஆகுறது, இல்ல தொலைஞ்சு போறதோ, இல்ல திருட்டு போறதோ, சம்திங் அதாவது பயப்படுறதுக்கு சொல்ல ஒரு எச்சரிக்கைக்கு சொல்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேசராசிக்காரங்க. ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். பண விஷயம் யாருக்கும் கொடுக்க கூடாது. பணம் யாருக்காவது கடன் கொடுத்தேன் அப்படின்னா வராது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது யாருக்காவது பணத்தை கொடுத்துருவோம், கொடுத்த பணம் வராம இருக்கும். மேசராசிக்காரவங்க யாருக்கும் பணம் கொடுக்காமல் இருப்பது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது தானமா கொடுத்துடணும். கடனா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து முடியும். ஸோ அதனால இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஜாமீன் கையெழுத்து போறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் கையெழுத்த சொல்றது. ஸோ யாருக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ மேசராசிக்காரங்களுக்கு மோஸ்ட்லி குரு பகவானால என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா அந்த குரு பேச்சுல மேசராசிக்காரங்க நிறைய நன்மைகள் நடக்க போகுது. இப்போ பொதுவாக அந்த குரு பேச்சுல என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா, உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குரு கோயில்களுக்கோ தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கும் போகலாம். கண்டிப்பா இது வந்து உங்களை ரெகுலரா செஞ்சுக்குவாங்க. வியாழக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குரு பகவான் கோயிலுக்கும் இல்லாட்டி சிவன் கோயில தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவருக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து செஞ்சுட்டு போய் தானமா கொடுங்க. ஒண்ணு. இது இல்லாம எந்த கோவில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குரு பகவான் கோயில் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு முறை வந்து போறது நல்லது. இதுக்கு வர முடியலங்கிறவங்க மதுரையில பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஸ்தலம் அதுதான். ஸோ அதனால குரு பகவானுக்காக வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வர்றது ஒரு வழிக்கு நல்லது. இப்ப இது இல்லாம வேற எங்க போலாம் அப்படின்னா, சூரியனார் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த சூரியனார் கோயில் இருக்கு மூலவரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா சூரியனார் கோயில் வந்து சூரியனுக்குள்ள கோயில் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல மூலவர் இருப்பாரு. அதனால சூரியனார் கோயில் போனீங்கன்னா எல்லா நவகிரகங்களும் அந்த கோயில் இருக்கு. ஸோ அதனால சூரியனார் கோயில் இருக்கு, மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. சரி, வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குங்குமப்பூ இருக்கு பாத்தீங்களா, ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பால்ல போட்டு சாப்பிடலாம். ஏன் இந்த குங்குமப்பூ சொல்றேன் அப்படின்னா, குங்குமப்பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். சோ அப்ப இந்த குங்குமப்பூ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, குங்குமப்பூ சாப்பிட்டா புள்ள வந்து நல்லா வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அது காரணம் கிடையாது. நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு, சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு. சயின்டிபிக்கல் ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ காரகம் குரு பகவான் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். புத்திர காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்ப குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிடணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சோ குங்குமப்பூ சாப்பிடுறது நல்லது. இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் தான் சாப்பிடுங்க. நார்மலாவே எல்லாருமே பாத்தீங்கன்னா பால்ல வந்து லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ போட்டு சாப்பிடுறது நல்லது. இன்னொன்னு, குருனா குழந்தைகள். அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவானுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். ஆன்மீக பரிகாரமும் சொல்லியிருக்கேன்,
பிராக்டிக்கல் பரிகாரமும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க. குரு பயிற்சியால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ராகு பயிற்சி பலன்கள் போட போறோம். ஜென்ரல் வீடியோஸ் நிறைய, அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.